இந்த இனிய மாலை நேரத்திலே இந்த 45வது ஆண்டு விழாவினை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் இப்பள்ளியினுடைய பிரின்சிபால், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், மாணவ மாணவிகள், ஊடக நண்பர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருக்கிறது. மாணவர்கள் அடுத்த ப்ரோக்ராம் என்ன என்பதை வெகு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் இடையில் உங்களிடையே பேசுவது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் வெகு நேரம் பேசப்போவதில்லை. இந்த பள்ளிக்கு மாவட்ட கல்வி அலுவலர் என்ற முறையில் இது 4வது முறையாக வந்துள்ளேன். முதல் முறை வந்தபோது ஆண்டாய்வு நடைபெற்றது. அந்த ஆண்டாய்வில் இந்த பள்ளியினை ஆய்வு செய்தேன். இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தேன். 1600 மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கிறார்கள். அந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் அவர்களை பார்த்தேன். அவர்கள் வயது 63. இந்த வயதிலும் அவர்கள் மிக சுறுசுறுப்பாக, தெளிவாக, நல்ல முறையில் பணியாற்றி வருவதை பார்த்தேன். 2வது முறை வந்தபோது அவர்கள் சர்ப்ரைஸ் விசிட் வந்தபோது பார்த்தேன். அந்த நேரமும் அவர்கள் நோட்டு திருத்தி கொண்டிருந்தார்கள். அதேபோல் நாங்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்கும் பார்த்தோம்னா அத்தனை மீட்டிங்கும் அவங்க இந்த வயதிலும் வந்து விடுவார்கள். அவர்களை உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்திலேயே அதிக சர்வீஸ் அவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க சர்வீஸ், டீச்சிங் சர்வீஸ் மட்டும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து மாணவர்களும் இந்த பள்ளியில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தபோது மிகவும் நன்றான முறையில் பதிலளித்தார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த வாரம் 12th 11th தேர்வுகள் ஆரம்பிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 10th ஆரம்பிக்க உள்ளது. மற்றவர்களுக்கு அவங்கவுங்க வகுப்புக்கு ஆண்டு தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதனால் இதுவரை நீங்கள் விளையாட்டிலும் சரி, மற்ற ஆக்டிவிட்டீஸிலும் சரி மிக வெகு காலங்கள் உங்களுடைய வகுப்பறையில் காலத்தை கழித்திருப்பீர்கள். இனி அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பு ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு அனைவரும் படிப்பை நல்லவரியாக படித்து நீங்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது என்னென்னா, மாணவர்களுக்கு தேர்வு சார்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று. தேர்வு காலங்களில் மாணவர்கள் விபரீதமான முடிவுகள்லாம் சில பேர் எடுக்கிறாங்க. இதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாணவர் கடந்த ஆண்டு எல்லா பாடத்திலையுமே 95 மதிப்பெண்கள் மேலே, ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் 29 மார்க் எடுத்து அந்த மாணவி ஃபெயில் ஆனவுடனே 4 நாள் பார்த்தோம்னா அந்த பிள்ளை சாப்பிடவே இல்லை, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ரீடோட்டலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று 10th கொடுத்துருக்காங்க. 11th ரீவேல்யூஷனே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 10th ரீவேல்யூஷனே கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு அந்த பொண்ணுக்கு ரீடோட்டலிங் போட்டதில், ரீசெக்அப் பண்ணதில் அந்த பிள்ளைக்கு 92 மார்க் போட்டிருந்தாங்க, எடுத்திருக்கு. ஆனால் அதை மாற்றி 29ன்னு போட்டாங்க. அதை கடைசியில் மார்க்கை மாற்றி கொடுத்துட்டாங்க. இதே போல் நிறைய பேருக்கு மாறி மாறி வருது. மார்க்கெலாம் பார்த்தோம்னாக்க ரீடோட்டலிங் போடும்போது நிறைய மாறி வருது. சில மாணவர்கள் இன்னொரு மாணவர் சொல்லணும்னா நீட்டில் 602 மார்க் எடுத்திருக்கு. க்ரீன் பார்க்கில் படித்த பிள்ளை 602 மார்க் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லா காலேஜ்லையுமே கிடைக்கும். ஆனால் மேத்ஸில் ஃபெயிலு.
ஏன்னா அங்கே வந்து மேத்ஸை வந்து நடத்தாதனால மேத்ஸில் வந்து ஃபெயில் ஆகி போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எல்லா பாடத்துலையுமே அதிகமான கான்சன்ட்ரேஷன் எடுத்து படிக்கணும். அப்போ அந்த 602 மார்க் எடுத்து வேஸ்ட்டாக அப்படின்னா வேஸ்ட்டு கிடையாது. அதுக்கடுத்து அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டா அடுத்த செகண்ட் வந்து காலேஜில் வந்து சேர்த்துக்கிடுவாங்க. அதனால் மாணவர்கள் வந்து தேர்வு பயத்திலேருந்து முதல்ல வந்து வெளியே வரணும். உங்களுக்கு மார்க் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை வந்து மிகவும் முக்கியமானது. அதை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for weaving motivation for us. May I request our eminent correspondent, sir, to honor our chief guest, N. Nahendran, District Education Officer, with a shawl and momentum. Thank you, sir. Thank you, sir.